பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். Jika strongam seivo, vallavaramla paadi potuvom, nam kedagam kavalamaadiyano, magimayil vittu thudiganido. பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். ஜோதிகளின் பிதாவே, படைப்பின் ஆதி காரணரே, உம்முடைய வார்த்தையினால் இருளை அகற்றி வெளிச்சத்தினால் இந்த உலகத்தை நிரப்பினவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஆராதனையிலும் உம்முடைய திருமைந்தராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவும், முகங்கள் தேவனுடைய பிரசன்னத்தால் பிரகாசிக்கவும் அருள் தாரும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வழியாக இருளின் ஆதிக்கத்தை அழித்து புதுவாழ்வை எங்களுக்கு தந்தருளி நீரே. நாங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் உப்பாக ஒளியாக செயல்பட எங்களை சாரமேற்றி அருளும். எங்கள் வாழ்வு அர்த்தமுள்ளதாகவும் நோக்கமுள்ளதாகவும் இந்த தொழுகையின் வழியாக மறுரூபமாக்கப்படட்டும். இந்த தொழுகையில் இணைந்து பங்கெடுக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனை பாடலிலே 226வது பாடலை பாடுவோம். வா பாவி மலைத்து நில்லாதே வா. கீர்த்தனை பாடல் 226வது பாடல். என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்ற
நாளுக்குரிய திருமுறை பாடத்தை படிக்க கேட்போம். பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 முடிய. மத்தேயு 5வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தப்படும் வண்ணமாக என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற பொழுது என்கிற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். என்
ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை மக்கள் உப்பும் ஒளியும், பீப்புள் ஆஃப் காட் சால்ட் அண்ட் லைட் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலும் தியானிக்க போகிறோம். தியான வசனம் மத்தேயு நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நமது ஆண்டவர் இயேசு தம்மை பின்பற்றியவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். அனைவரும் அறிந்த ஒரு சாதாரண பொருளை குறிப்பிட்டு ஆவிக்குரிய ஆழமான போதனைகளை ஆண்டவர் ஜனங்களுக்கு போதித்தார். இன்றும் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து, சபையை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நீங்கள் வீட்டிற்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் சபைக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை. தேசத்திற்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும், நானும் நீங்களும் முழு உலகத்திற்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் நம் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். உப்பு என்பது வேதியியலின்படி சோடியம் மற்றும் குளோரைடு என்ற 2 தனிமங்களின் கூட்டு சேர்க்கை. சோடியம் தனியாக இருக்கும்போது பயங்கர விஷத்தன்மை வாய்ந்தது. குளோரைடு தனியாக இருக்கும்போது அதுவும் பயங்கர விஷத்தன்மை கொண்டது. பயங்கர விஷத்தன்மை கொண்ட 2 தனிமங்களும் ஒன்று சேரும்போது சோடியம் குளோரைடு அல்லது சமையல் உப்பு உருவாகிறது. உணவு பதார்த்தங்களுக்கு ருசியை தருகிற, சுவையை தருகிற சமையல் உப்பாக அது மாறுகிறது. இன்றைக்கு ஒருவேளை மனைவி சொல்லலாம், எனக்கு இப்படி ஒருவரை திருமணம் செய்து வைத்து விட்டீர்களே, வெளியே எல்லாருக்கும் நல்லவர், ஆனால் பயங்கரமான விஷம். இப்போதுதான் எனக்கு தெரிகிறது, இவரோடெல்லாம் குடும்பம் நடத்த முடியாது. கணவர் சொல்லலாம், இப்படி ஒரு பெண்ணிடம் வந்து நான் மாட்டிக்கொண்டேனே, இவள் விஷத்திலும் விஷம். கர்த்தர் உங்கள் 2 பேரையும் தெரிந்து வைத்துதான் இணைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் தனித்து பிரிந்து செயல்படுகிற போது விஷமாக மாறி போவீர்கள். ஆனால் இணைந்து செயலாற்றும் போது, மனம் ஒன்றித்து செயல்படும் போது, இந்த பூமிக்கு உப்பாக, உலகத்திற்கு வெளிச்சமாக, ஆசீர்வாதமாக காணப்படுவீர்கள். உங்கள் வாழ்வும் சந்தோஷம் நிறைந்ததாக அமைந்திருக்கும். அதற்காக தான் கர்த்தர் குடும்பமாக இணைத்திருக்கிறார். கணவனையும் மனைவியையும் கர்த்தர் ஒன்றாக இசைத்திருக்கிறார். ஒரே வீட்டிற்குள் தான் நீங்கள் இருக்கிறீர்கள், ஆனால் ஒன்றாய் இருக்கிறீர்களா? கடைசி வரைக்கும் நான் சோடியமாக அல்லது குளோரைடாக தனியாகத்தான் ஒரு விஷ வாழ்க்கையை நடத்துவேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடரலாம். அது பயனற்ற வாழ்க்கை, நடைப்பிணமான ஒரு வாழ்க்கை. ஆனால் சோடியம் குளோரைடாக ஒன்று சேரும்போது, உப்பாக மாறும்போதுதான்
நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மனிதர்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்கள்? வேதம் சொல்லுகிறது, வழி விலகி போனவர்கள், கெட்டுப்போனவர்கள், ஒரு நன்மையும் இல்லாதவர்கள். சங்கீதம் 58:4 சொல்லுகிறது, நாம் விஷம் நிறைந்தவர்கள். யோவான் 8:34 சொல்லுகிறது, நாம் பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்கள். 1 பேதுரு 3:18 சொல்லுகிறது, நாம் அநீதி உள்ளவர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அநீதி உள்ளவர்களாகிய நம் பாவங்களை ஏற்று நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து மரணத்தையும் மரணத்தின் அதிபதியாகிய பிசாசையும் வென்று உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவோடு நாம் சேருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. இன்றைக்கும் அந்த மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கொரிந்துவிலே வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-10வது வசனம் சொல்லுகிறது. அநியாயக்காரர்களாய் வாழ்ந்தார்கள், அவலட்சணம் உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவண்டை சேர்ந்தபோது என்ன நடந்தது? 1 கொரிந்தியர் 6:11 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம்! ஆண்டவர் இயேசுவோடு நெருங்கி சேருகிற பொழுது, ஆண்டவர் இயேசுவோடு நாம் இணைக்கப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை பூமிக்கு உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் மாற்றம் பெறுகிறது. நாம் இந்த பூமிக்கு உப்பாக வைக்கப்பட்டிருக்கிறோம். இதை அநேகர் மறந்து போய்விட்டார்கள். நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வைக்கப்பட்டிருக்கிறோம். இதை அநேக தேவ ஜனங்கள் மறந்து போய்விட்டார்கள். எனவே தான் ஆண்டவர், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று மறுபடியுமாய் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று திரும்பவும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நாம் இந்த உலகத்தில் சாதாரணமான உப்புதான். ஆனால் நாம் இந்த உலகத்திற்கு முக்கியமான ஒருவராக இருக்கிறோம். ஒளி மற்றும் உப்பினுடைய தன்மை என்ன? ஏன் நாம் உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும்? முதலாவது வேதம் சொல்லுகிறது, உப்பும் ஒளியும் பாதுகாக்கக்கூடியது. லைட் அண்ட் சால்ட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன். உப்பும் ஒளியும் உணவுப் பொருட்களை கெட்டுப்போகாமல் பாதுகாக்கிறது. மீன்களை கெட்டுப்போகாமல் பாதுகாக்க உப்பினால் பதப்படுத்துவார்கள். நியாயாதிபதிகள் 9:45 சீகேம் பட்டணத்தில் அபிமெலேக்கு உப்பு விதைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களின் உடல் பட்டணம் முழுவதும் கிடந்தது. அவைகளால் தொற்று நோய் பரவுகின்ற ஒரு அபாயம் இருந்தது. எனவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கிருமி நாசினியாக உப்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எசேக்கியேல் 16:4 வாசிக்கும் போது, பழங்காலத்தில் பிறந்த குழந்தையை உப்பினால் சுத்திகரிக்கும் ஒரு வழக்கம் யூதர்களுடைய நடைமுறையில் இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆதியாகமம் 2:15 படி தேவன் மனுஷனை பண்படுத்துகிறவனாகவும் பாதுகாக்கிறவனாகவும் இந்த உலகத்தில் ஏற்படுத்தினார். உப்பாக ஒளியாக இந்த உலகத்தில் நாம் இருக்கிற பொழுதுதான் இந்த பூமி பாதுகாக்கப்படும். இந்த
உலகம் இன்றைக்கு பாவத்தினால் கெட்டுப்போயிருக்கிறது, அசுத்தத்தினால் கரைப்பட்டு போயிருக்கிறது, சாபத்தினால் நிறைந்திருக்கிறது, சீர்கேடுகளால் நாற்றம் பிடித்திருக்கிறது. எனவே திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் உப்பாக ஒளியாக காணப்படுவது அவசியம். இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சம் இல்லாத இடத்தில் பாதுகாப்பும் இருப்பதில்லை. யாத்திராகமம் 13:21-22 வசனங்களில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தின் வழியாக நடத்திய பொழுது பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து பாதுகாத்தார். யோவான் 11:10 சொல்லுகிறது, ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான். இருள் இடர பண்ணுகிறது. நாம் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். காயினும் ஆபேலும் சகோதரர்கள். ஒரு நாள் கர்த்தர் அவனிடம், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்ட பொழுது, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று பொறுப்பற்ற விதமாய் பதில் கொடுத்தான். தன் சகோதரனிடம் பாசமாகவும் தன் சகோதரனுக்கு பாதுகாவலனாகவும் இருக்க வேண்டிய காயின் தன் சொந்த சகோதரனை வெறுத்தான், பகைத்தான், பொறாமையினால் எரிச்சலினால் கொலை செய்து போட்டான். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இருளுக்கு நாம் இடம் தரக்கூடாது. கர்த்தர் சோதோம் கொமோராவினுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அதை அழித்து போடும்படி நியாய தீர்ப்புக்கு ஒப்புக் கொடுத்த போது ஆபிரகாம் திறப்பிலே நின்று ஜெபித்தார். அப்போது ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 18:26. அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். ஆபிரகாமின் ஜெபம் நீதிமானாகிய லோத்தை பாதுகாத்தது. தேவனுடைய பிள்ளைகள் உப்பாக ஒளியாக இருக்கின்ற பொழுது இந்த பூமி தேவ கோபத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. நீதிமான்கள் துன்மார்க்கருடைய கரங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். உங்கள் ஜெபம் உங்கள் குடும்பத்திற்கு பலமான பாதுகாப்பு. நீங்கள் உப்புடையவர்களாய் வாழ்வது திருச்சபைக்கு பாதுகாப்பு. உப்பும் ஒளியும் பாதுகாக்கக்கூடியது. இரண்டாவதாக, உப்பும் ஒளியும் உயர்த்துகிறது. லைட் அண்ட் சால்ட் கிவ்ஸ் ப்ரமோஷன். லேவியராகமம் 2:13 சொல்லுகிறது, நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு படைக்கப்படும் பலியை தரமுள்ளதாக மாற்ற உப்பு சேர்க்கப்பட்டது. எந்த பதார்த்தத்தையும் உப்பில்லாமல் நாம் சாப்பிட முடியாது. யோபு 6:6 சொல்கிறது, ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? அதனுடைய பதில் கூடாது என்பதுதான். நன்றாய் பிரியாணியை சமைத்துவிட்டு உப்பு போடாமல் இருந்தால் அதை சாப்பிட முடியாது. எனவே தான் பெரியவர்கள் சொன்னார்கள், உப்பில்லா பண்டம் குப்பையிலே. நாம் சாப்பிடும் எந்த ஒரு பொருளுக்கும் எந்த ஒரு உணவுக்கும் ருசியை, சுவையை, இனிமையை தருவது உப்பு. நம் வீட்டில், பிற மக்களிடத்தில், நம் கிராமத்தில் சுவை தருகின்ற உப்பாக நாம் இருக்க வேண்டும். உப்பு தன்னை கரைத்து சுவை தருவது போல நம்முடைய தியாகமான
வாழ்வின் மூலமாக நாம் இந்த சமுதாயத்திலே, இந்த திருச்சபையிலே பிறருக்கு சுவை கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சுவை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும். கொலோசையர் 4:6 சொல்லுகிறது, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. நம்முடைய வார்த்தைகள் உப்பால் சாரம் ஏறினதாய் காணப்பட வேண்டும். அநேகர் சுவையற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையிலே சலிப்பும் கசப்பும் நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு சுவை கொடுக்கும் ஒரு கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளாக முன்னேறி செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவையற்ற வாழ்விலிருந்து ஒரு ப்ரமோஷன் நமக்கு தேவை. சுவையுள்ள ஒரு வாழ்வு தேவை. அதுபோல இருளான வாழ்க்கை விட்டு ஒரு ப்ரமோஷன் நமக்கு தேவை. வெளிச்சமான ஒரு வாழ்க்கை தேவை. மத்தேயு 4:15 சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்ததின் நோக்கமே இருளில் வாழ்பவர்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை ஏற்றி வைக்க. நம் வெளிச்சம் இருளில் வாழ்பவர்கள் வாழ்வில் வெளிச்சத்தை ஏற்றி வைக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும். உப்பும் ஒளியும் உயர்த்துகிறது. கடைசியாக உப்பும் ஒளியும் உற்பத்தியை தருகிறது. சால்ட் அண்ட் லைட் கிவ்ஸ் ப்ரொடக்ஷன். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நம்முடைய வெளிச்சம் அநேக விசுவாச குடும்பங்களை உருவாக்குகிற, கட்டி எழுப்புகிற வெளிச்சமாய் இருக்க வேண்டும். சீடர்களை உருவாக்குகின்ற வெளிச்சமாக இருக்க வேண்டும். அனைத்து உயிரினங்களின் வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் பெருக்கத்திற்கும் வெளிச்சம் அவசியமானது. நாமும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும், ஆவிக்குரிய செழிப்பை உண்டு பண்ணும் வெளிச்சமாக மாற வேண்டும். அநேகரை கர்த்தருடைய மந்தைக்குள்ளாக நாம் கூட்டி சேர்க்க வேண்டும். சபையிலே ஒரு பெருக்கம், ஒரு வளர்ச்சி உண்டாக வேண்டும். ஒரே ஒரு ரிங்கல்தோபே விதைத்த விதை இன்றைக்கு 3 பேராயமாக ஆலமரம் போல திருச்சபைகள் தழைத்திருக்கிறது. இன்று நாம் நம்மையே கேட்டு பார்ப்போம். இதுவரை நாம் என்ன செய்தோம்? இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் வெளிச்சமாய் பிரகாசிக்க எவைகளெல்லாம் தடையாய் இருக்கிறது? அவற்றை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய உதவியினால் வெளிச்சமாய் பிரகாசிப்போம். காரணம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். சாரமற்ற உப்பினால் எந்த பயனும் இல்லை. சாரமுள்ள உப்பாக பயனுள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வோம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 458வது பாடலை பாடுவோம். தேவ சமாதானம் இன்ப நதியே. ஞான பாடல் 458. Amen.
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஜனங்களாகிய எங்களை இந்த உலகத்திலே நீர் உப்பாகவும் வெளிச்சமாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அழைப்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களை அர்ப்பணித்து வாழ கர்த்தர் தயவு பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் மற்றவர்களின் வாழ்வை அழிக்கிறவர்களாக, கெடுக்கிறவர்களாக அல்ல, பாதுகாக்கிறவர்களாக, பிறருக்கு ஆசீர்வாதமாக, பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களை பயன்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பிரகாசிப்பதற்கு தடையாக எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைகளையும் குற்றங்களையும் கர்த்தர் மாற்றியருள நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறருடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவர்களாய், எங்களுடைய வாழ்க்கையிலே சாரமுடையவர்களாய், தெய்வீக கிருபைகளினால் நிறைந்தவர்களாய் நாங்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் தயவு பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அந்த ஒருவராகிலும் சாரம் இழந்து போகாதபடிக்கு, வெளிச்சத்தை இழந்து போகாதபடிக்கு வாழ்க்கையிலே எழும்பி பிரகாசிக்கிற நாட்களாய் வருகிற நாட்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். சோர்வின் மத்தியிலும் மனபாரங்களின் நடுவிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆற்றி தேற்றி நடத்த ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆறுதல்கள் தம்முடைய பிள்ளைகளை தேற்றட்டும். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேற்றி நடத்த ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், பலவீனத்தோடு காணப்படுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதமான சுகத்தை தந்து நடத்த ஜெபிக்கிறோம். தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற அருமையான திருச்சபையினுடைய குடும்பங்களை கர்த்தருடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற நாட்களிலே விடுமுறை கூர் வருகிற வரைக்கும் உடைய கிருபையின் பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும். படிக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்துள்ள இந்த கல்வி ஆண்டிலும் உயர்த்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பேதமைகளை, ஞான குறைவுகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. நல்ல அறிவையும் புத்தி தெளிவையும் ஞானத்தையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கீழ்ப்படிதலோடு தம்முடைய பிள்ளைகள் வளர, குடும்பத்திற்கு திருச்சபைக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயற்கையினுடைய பேரழிவுகளுக்கு விலைக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தருடைய இரக்கம் தாங்கி இருக்கட்டும்.
தீமைகளை செய்கிற மக்கள், அநியாயங்களை செய்கிறவர்கள் நீதியாய் தண்டிக்கப்பட, தங்களுடைய குற்றங்களை உணர்ந்து மனம் திரும்ப, தேசத்திலே உண்மையும் நேர்மையும் பெருகத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும். ஆட்சியாளர்கள், அதிகாரிகளை கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். தேசத்திலே சமாதானத்தை, அமைதலை கர்த்தர் அருளி செய்வீராக. புதிதாய் பொறுப்பேற்றிருக்கிற ஒவ்வொரு நாடாளுமன்ற அங்கத்தினர்களையும் கர்த்தர் தம்முடைய கரத்தின் கருவியாக எடுத்து பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் உலகம் முழுவதிலும் சமாதானத்தையும் அமைதலையும் தந்து நடத்தும். ஊழியங்கள் பெருகத்தக்கதாய் உலகம் முழுவதிலும் கர்த்தருடைய வார்த்தையை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட கர்த்தர் இரக்கம் பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் திரளான ஆத்துமாக்களை எழுப்பி தந்து அவர்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, கர்த்தருடைய ராஜ்யம் விரிவாக்கப்பட கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தையும் ஜெபத்தோடு நாங்கள் நிறைவு செய்கிற பொழுது எதிர்நோக்கி இருக்கிற புதிய மாதத்தினுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய கரத்திலிருந்து நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்ட ஜெபிக்கிறோம். தீமைகள், விக்கினங்கள், பொல்லாப்புகள் குடும்பங்களை அணுகாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் நல்ல ஒரு ஐக்கியமும் உறவும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தெய்வ சமூகத்தில் எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.